வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் தீபாவளி பெரிய திருவிழா நமக்கு. இதற்காக சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம பகுதியில் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பண்ணால் தீபாவளி கேதாரா கௌரி விரதம் எப்படி அனுஷ்டிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்றொரு சுதமாக யூடியூப் சேனலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தீபாவளியை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம கேதார கௌரி விரதத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ தீபாவளி இது எப்படி வந்ததுன்னா, தீப ஒளி திருநாள். அதை தான் நம்ம தீப ஒளி திருநாள்ல தீபாவளி நம்ம மாத்திட்டோம். தீபம்னா என்ன? விளக்குகள். ஆவலினா வரிசையா. தீபாவளியை அப்படியே தீபத்தை வரிசையா வச்சு ஏத்துறது தான் நம்ம தீபாவளி. நிறைய விளக்கு, கவுண்டிங்கே இல்லை. தீபாவளி என்னைக்கு நமக்கு வருது? 20ஆம் தேதி, கரெக்டா திங்கக்கிழமை. மன்னிச்சுங்க, நான் இது 2 நாள் முன்னாடியே கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் நேரமின்மை காரணமாக என்னால் கொடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி கொடுக்குறேன். ஸோ தீபாவளினாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குதூகலம் தான். பட்டாசு, இது வழிபாடு நாம் காலையில் 4லேருந்து 6 மணிக்குள்ளே பண்ணலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, வேலை செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களாலாம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் வழிபாடு பண்ண முடியாது. எல்லோரும் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க வெளியில் போயிடுவாங்கம்மா, ஒரு 9-10 மணிக்கு தான் வருவாங்கன்னா, அப்படி இருக்கிறவங்க 9:10லேருந்து 10:20 மணி வரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். தவறு எதுவும் கிடையாது. தீபாவளினாலே நமக்கு கங்கா ஸ்தானம் தான். நம்ம குழந்தைங்களுக்கு இப்பத்துலேருந்து பழக்கப்படுத்தணும். திங்கக்கிழமை காலையில் 3லேருந்து 5:30 நம்ம கங்கா ஸ்தானம் பண்ணலாம். ஸோ கங்கா ஸ்தானம் நாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதோட மகத்துவம் எல்லாருக்குமே தெரியும். கங்கா ஸ்தானமே அதாவது எண்ணெய் தான், எண்ணெய் குளியல் தான். எண்ணெய் குளியல் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக வாரம் சனிக்கிழமை நம்ம எண்ணெய் குளியல் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு சனிக்கிழமையும், பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையும் நல்ல நாள். சரி, இப்போ தீபாவளியில் கங்காஸ்தானம் செய்யறதுக்கு எண்ணெய் குளியல என்னென்ன பொருட்கள் போடணும்னு பார்க்கலாமா? நல்லெண்ணெய் எடுத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மக்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துங்க. அதில் ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு வரமிளகா போதும், ஏன்னா அது காரத்தன்மை. இஞ்சி இடிச்சிக்கணும், கொஞ்சோண்டு இஞ்சி அதில் போடுங்க. பூண்டு அப்படியே தோலோடு போடுங்க. 3 மிளகு, சீரகம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோடு சேர்த்து சில பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை போடக்கூடாது, கிராம்பு போட்டுக்கலாம். அது நல்லது தான் சொல்லுவாங்க, அதனால் அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்ல லேசாக நல்லெண்ணெய் விட்டு தான் காய்ச்சணும். நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் காசன உடனேயே லேசாக கொஞ்சம் அப்படியே சூடியரும். அப்போ இது போடணும். பொன்னிறமாக லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வச்சுங்க. ஏன்னா ரொம்ப இந்த எண்ணெய் ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு அந்த மீடியம் ஃப்ளேம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் எண்ணெய் பொறுக்கிற சூட்டில் தான் நம்ம இது உடம்புலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் தடவணும். ஏன்னா இதோட நம்ம கங்கா ஸ்நானத்துக்கு ஒவ்வொரு அன்னைக்கு எந்த பொருள் பயன்படுத்தலாம், அதில் ஒவ்வொரு தெய்வங்கள் வாசம் செய்கிறது ஐதீகம். அதுவும் நம்ம இப்போ சேனலில் பார்க்கலாம். அதாவது கண்ணுலலாம் எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருக்கும்போது கண்ணில் எண்ணெய் கட்டி விடுவாங்க. அப்படியே அது ஊறி 1 மணி நேரம் ஊறுவோம். அந்த அளவுக்கு உடம்பெல்லாம் ஊறி குளிப்பாங்க பாருங்க. அப்படி ஒரு குளியை நீங்கள் போட்டு பாருங்களேன். உங்கள் உடம்புலேருந்து உடல் உறுப்புகள், அப்புறம் நரம்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி பெறுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். இந்த காலத்தில் எல்லாமே மறந்தே போயிட்டோம். அதே மாதிரி எண்ணெய் தேய்க்கிறதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. எடுத்தோன்னே நம்ம கை காலெலாம் தேய்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளை தாங்குகிற பூமாதேவிக்கு நன்றி சொல்லணும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, அரக்கு ஃபஸ்ட்டு பூமியில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு, அதை காய்ச்ச எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை விட்டுட்டு மொத்தமாக வரிசையாக குடும்பத்தை வரிசையாக உட்கார வச்சுட்டு, ஒரே ஒரு இடத்துல அவங்களுக்கு கிழக்கு நோக்கி பார்க்காத மாதிரி உட்கார வச்சுட்டு, அந்த இடத்துல ஒரே ஒரு தரையில் பூமியில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் சீக்கா வச்சு நம்ம பூமாதேவிக்கு நன்றி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதை தொடச்சி எடுத்துட்டு வேண்டிக்கணும். பூமாதேவி தாயே, எங்களையும் இந்த குடும்பத்தையும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப சுபிக்ஷமாகவும் வச்சுக்கணும்னு வேண்டிக்கிட்டு, ஒரு கையில் ஒரு விரலில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு 2 கையிலுமே 7 புள்ளிகள் வர அளவுக்கு வாட்சு கட்டுறோம் பார்த்தீங்களா, மணிக்கட்டு கீழே, அதே மாதிரி முட்டிலேருந்து கீழே வாட்சு கட்டுறது வர வரைக்கும் 7 புள்ளி வைங்க. ரைட் ஹேண்ட்லேயும் வைங்க, லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வைங்க. 2 கையிலுமே 7 புள்ளி வச்சு நல்லா தொடச்சிடணும். இந்த கையிலையும் அந்த கையிலையும் நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா, அது என்னென்னா நமக்கு அந்த காலத்தில் இந்த தொடு உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எண்ணெய் நல்லா அப்படியே தேய்க்கும் போது நமக்கு உடல்ல ஊறி நம்மளோட உடல் உறுப்புகளையும் சரி பண்ணும், நம்மளோட நரம்புகளையும் அது சரி பண்ணும்.
இதுதான் வந்து ஒரு தேய்க்கிற முறை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் கைக்கு வெறும் எண்ணெய் தான், சீக்கா கிடையாது. அதுக்கப்புறம் தான் தலையில் எண்ணெய் உடம்பெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கின்னு கொஞ்சோண்டு சீக்கா லைட்டாக தலைக்கு போட்டுட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு, சீக்கா சும்மா லைட்டாக தான், அது சாங்கியத்துக்கு தான் தலைக்கு சேர்க்கணும். அதுக்கப்புறம் குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி குளிக்கணும், இல்லைன்னா இதாகவும். கண்டிப்பாக சுடு தண்ணியில் தான் நம்ம குளிக்கணும். கங்காசா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே பழக்கப்படுத்துங்க. குழந்தைங்களை எழுப்புங்க. தீபாவளினாவே அதிகாலையில் தான் எழுந்து குளித்து துணிமணி போட்டுட்டு போய் பட்டாசு. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் என்ன 10 மணிக்கு எழுச்சிதும் பொறுமையாக எழுச்சி வந்து எல்லாம் செய்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதில் வந்து ஒவ்வொரு பொருளும் தெய்வம் வாசம் செய்கிறதா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. சுடுதண்ணீரில் கங்காதேவி அன்று வாசம் செய்கிறாள். தீபாவளி அன்னையோட விசேஷமே அதுதான். ஏன் நம்ம முன்னோர்கள் இதை பழக்கப்படுத்துகிறாங்கன்னா இதனால தான். எண்ணெயில், அதான் நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறது நமக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி அரப்பு பொடியில் வந்து சரஸ்வதி தேவி வாசம் செய்கிறாங்க. இனிப்புகளில் அமிர்தம் இருக்கிறதா நம்ம வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா அமிர்தம் வந்து எல்லாருக்குமே தெரியும். கடவுள் வந்து தேவர்கள் எல்லாமே வந்து அமிர்தத்தை தான் பயன்படுத்துவாங்க. அதனால் அன்றைக்கி சாப்பிட்ற இனிப்புகளில் அமிர்தம் இருப்பதா இருக்குது. ஆடைகள், புத்தாடைகள் வந்து மகாவிஷ்ணு வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சந்தனத்தில் வந்து கோமாதேவியும், குங்குமத்தில் வந்து கேதார கௌரி தேவியும் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் வந்து அன்றைக்கி நெருப்பு நம்ம இதில் ஏற்றுறோம்ல, ஜீவாத்மா. ஏன் தீபாவளிகள் ஏற்றுறோம்னா தீபாவளியில் வந்து அந்த நெருப்பில் வந்து ஜீவாத்மா இருக்குது ஜுவாலைகளில். ஸோ இதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஏன் இந்த எண்ணெய் தேய்ச்சிலாம் குளிக்கிறோம்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம எல்லாராலையும் கங்கையால் போய் குளிக்க முடியாது. ஏன்னா கங்கா ஸ்தானம் ஏன் அதுக்கு பேர் வச்சாங்கன்னா, இந்த முறையில் நாம் குளிக்கும்போது அன்னைக்கு கங்கையில் குளித்ததுக்கு இணையான பலனை நம்ம பெற முடியுங்கிறனால தான். வாங்க மக்களை, இப்போ வந்து கேதார கௌரி விரதம். கேதார கௌரி விரதம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இதில் வந்து நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்குது, எங்கள் மாமியார் வீட்டில் இல்லை, ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது, நாங்கள் எடுக்கலாமான்னா உங்கள் அம்மா எடுத்து கொடுத்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் வீட்டோட வழக்கத்தை என்னன்னு கேட்டுங்க. பரம்பரையாகவே நாங்கள் அதை செஞ்சது கிடையாது அப்படின்னா எல்லார்கிட்டையும் ஒரு கேட்டுட்டு, பெரியவங்ககிட்டையும் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு எடுக்கலாம், தவறு ஏதும் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வந்து அம்பாள் வந்து கௌரி வந்து சிவபெருமான தவம் செஞ்சு பல பலன்களை பெற்றாங்க. அவங்க நோன்பு நோட்டுறதை தான் வந்து நம்ம அந்த புக்லேயும் படிப்போம். 21 நாள் எப்படி வந்து விரதம் இருக்கணும், புத்தாடை எப்படி அணியணும், எப்படி வந்து வில்லர்ச்சனை பண்ணணும். ஸோ இது எல்லாமே அந்த விரதத்தில் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 21 நாள் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் கடைசியாக வரக்கூடிய அந்த கேதார கௌரி அந்த ஒரு நாள் அன்னைக்கு விரதம் நம்ம இருக்கிறோம். சில பேர் வந்து சதுர்தசிலே வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. சதுர்தசியில் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். 20:10 மாலை 4 மணி 4:15 மணிலேருந்து 21:10 ஈவினிங் 5:48 வரைக்கும் அமாவாசை இருக்குது. இதில் கேதார கௌரி விரதம் நம்ம என்னைக்கு பண்ணுறோன்னா காலை 9:10லேருந்து 10:20க்குள்ளே பண்ணிடணும். அப்படி இல்லை எங்களால் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து இதுக்கு செய்கிறவங்களுக்கு 21:10 காலை 7 மணி முதலேருந்து 8:45 மணிக்குள்ளே பண்ணலாம். இல்லைங்க நாங்கள் கேதார கௌரி விரதம் வந்து அமாவாசையில் தான் துவங்குவோம் அப்படின்றவங்களுக்கு இந்த நேரத்தை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். 21:10 தான் கேதார கௌரி. ஏன்னா நமக்கு சூரியோதயமும் இருக்குது, அமாவாசையும் இருக்குது. காலை 7லேருந்து 8:45க்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு 7லேருந்து 8:45, ஏன்னா நோம்புலாம் எடுக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய வேலைகள் இருக்கும். 22:10 காலை 9:10 மணிலும் 10:20 மணிக்குள்ளே வந்து பாரணை செய்யலாம். அன்னைக்கு நம்ம வந்து கௌரி நோம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து பெரிய நோம்புன்னு சொல்லுவாங்க. வரலட்சுமி நோம்பு சின்ன நோம்புன்னும், கௌரி நோம்பு வந்து பெரிய நோம்புன்னும் சொல்லுவோம். இதுக்கு பல முறைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் சிலர் வந்து முறையில் வந்து எல்லா பொருளும், அதாவது அதிரசம் 21, வடை 21, அதில் வடையில் கூட 2 வடை செய்வாங்க. கார வடை, உளுந்து வடை, அதாவது வெள்ளை வடை, கார வடை செய்வாங்க. அப்புறம் சொய்யா செய்வாங்க. நிறைய, அதாவது இந்த தீபாவளி ஆரம்பித்தா தீபாவளி நோன்பு அது இதுன்னு பலகாரங்களாக வீட்டில் இருக்கும். அது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். ஸோ இது நாங்கள் எடுக்கலாமான்னா பெரியவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது, எங்கள் மாமியார் வீட்டில் இல்லைன்றவங்க உங்கள் மாமியார்கிட்டையும் உங்கள் குடும்ப பெரிய தலைவர்கள்ட்டையும் கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஆனால் எடுத்து கொடுக்குறது உங்களோட ரத்த சம்பந்தப்பட்டவங்களாக இருக்கும்போது அதில் எந்த தோஷமும் கிடையாது.
வெளியாள் ஃப்ரெண்ட்ஸோ அவங்களாம் எடுத்து கொடுக்கணும்னா அவங்க வீட்டோட முறை வேற மாதிரி இருக்கலாம், நம்ம வீட்டு முறை ஒரே மாதிரி இருக்கும். அதனால நம்மளோட சம்மந்தப்பட்டவங்க கொடுக்கலாம். இப்போ நம்ம எப்படி நோன்பு இருக்கணும், எப்போ விரதம் இருக்கணும் எல்லாமே சொல்லியிருக்கோம். இதில் வந்து முக்கியமாக என்ன ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, இது வந்து இது வரைக்கும் நாங்கள் எடுத்ததே இல்லைன்றவங்க ஜோஷியம் ஜாதகம்லாம் பார்க்குறவங்களா இருந்தால் இதெல்லாம் எடுத்தாத தடை வருமானலாம் கூட கேட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம், தப்பில்லை. ஏன்னா கடவுளை நம்ம கும்பிடும்போது கடவுள் வந்து நம்ம ஒன்றும் தண்டிச்சிட மாட்டார். அவரை நம்ம மனம் குளிர வைக்கிறதுக்கு தான் கும்பிடுறோம். ஸோ நோன்பு எடுக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமும் கிடையாது. ஆனால் ஒன்று நினச்சிங்க, நான் ஆரம்பிக்கிறேன், ஆர்வத்தில் ஆரம்பிக்கிறத விட பக்தியில் ஆரம்பித்தா அது தொடர்ந்து செய்ய முடியும். ஆர்வத்தில் ஆரம்பிச்சுட்டு ஒரு தடவை செஞ்சுட்டு அப்போ இவ்வளோ வேலை இது நம்மளால செய்ய முடியாதுன்னு நினச்சி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம முழு மனதோட ஆத்ம திருப்தியோடு எது ஒன்றையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த விரதத்திலையும் நமக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன படிக்கலைன்னா கேதாரகம்னா சிவபெருமான பூஜை செய்கிற ஒரு விரதம் தான். சிவபெருமான பூஜை செய்து சிவபெருமானுக்குரிய சிவபுராணம் படிக்கலாம். அதே மாதிரி கௌரி நோன்புங்கிறனால அம்பாளுக்கு உண்டான லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம். இல்லை எனக்கு 108 போற்றிகள் தெரியும்னா அதையும் படிக்கலாம். முக்கியமாக கேதாரகத்தும் ஒரு வில்வமாவது நம்ம வந்து சிவபெருமானுக்கு வைக்கணும். அம்பாளுக்கு வாசமுள்ள மலர்கள் எது வேணாலும் வைக்கலாம், தவறு இல்லை. வில்லும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அதில் 108 அந்த புக்கு வச்சு படிக்கிறவங்களுக்கு 108 போற்றிகள் இருக்கும். அப்போ பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா குங்கும அர்ச்சனை செய்வாங்க, ஆண்கள் படிப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் படிப்பேன், எங்கள் ஒய்ஃப் எங்கள் அம்மாலாம் அந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி கடைசியில் விரதத்தை நிறைவு செய்வோம். கடைசியில் காலில் விழுந்து வாங்கிட்டு நமக்கு ஒரு அர்ச்சனை மாதிரி கொடுப்பாங்க. அந்த அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை தாலிலையும் நம்ம இதில் நெத்தினு வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குவோம். இதுதான் வந்து நம்ம கேதார கௌரி. என்ன மக்களே, தீபாவளியும் கேதார் நன்றி.